கேபி பாலா அவர்களுடைய நடிப்பில் ரீசெண்டாக காந்தி கண்ணாடின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு பெரும்பாலும் மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. படத்தை நிறைய பேர் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் படம் பார்க்க வந்த எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் சொன்ன ஒரே ஒரு விஷயம், படத்தை நாங்கள் பாலாக்காக தான் பார்க்க வந்தோம். இங்கே எத்தனையோ நடிகர்கள் நடிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ரசிகர்களுக்கு கூட செய்யாத ஒரு உதவியை மக்கள் நம்மளை நம்பி படம் பார்க்க வராங்க. அவங்களால நாம சம்பாதிக்கிறோம். நாம சம்பாதிச்ச பணத்தை திரும்ப அவங்களுக்கே செய்யணுன்ற எண்ணம் கொண்டவர் தான் பாலா. இனி எஃப்டிஎஃப்எஸ்ன்னு ஒன்று பார்க்குறேன் அப்படின்னா அது பாலாவுக்காக தான் பார்ப்பேன். அவர் படம் நல்லா இருக்கோ இல்லையோ அவருக்காண்டி முதல் நாள் முதல் ஷோ வந்துருவேன்ற ஒரு கருத்தை பல பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, படம் ரிலீஸ் ஆன 2-3 நாளில் காந்தி கண்ணாடி படத்துக்கு பல பிரச்சனைகள்ங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. பல தியேட்டர்களில் காந்தி கண்ணாடி படத்தை ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணலை. டிக்கெட்லாம் புக் பண்ணுறதுக்கும் அதை பார்க்கறதுக்கும் நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் தியேட்டரில் ஷோ பண்ணுறதுக்கு தியேட்டர் ஓனர்ஸ் ரெடியாக இல்லைன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அதே மாதிரி தியேட்டர்ஸில் பேனர் வைக்க விடாமல் கிழிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. இதெல்லாம் கேள்விப்பட்ட பாலா கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி படம் எடுத்திருக்கோம், உங்களுக்கு பிடிக்கலனா எங்களை வந்து அடிங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை பார்த்து நிறைய பேர் பாலா அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.